ஆல்ரெடி 2 ஓட்டு போட்டாச்சு. இஸ் எலிஜிபிள் டு கெட் எவிக்ட். மறுபடியும் அவருக்கு ஒரு ஓட்டை போடுறதுனால அது செல்லா ஓட்டா போகுதுன்னு தோணும். பையன் வெளியே போல தீபகன் வெளியே போல உடன்பாடு இல்லை தான். ஆனால் நான் ஓட்டு போடுவேன், ஏன்னா எனக்கு கப்பு வேணும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2வது ப்ரோமோ இப்போ தான் வெளியே விட்டுருக்காங்க. இந்த 2வது ப்ரோமோவில் யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. சரி, இப்போ முதல்ல யாரெல்லாம் வந்துட்டு நாமினேட் ஆகியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ராணவ், பவித்ரா, விஷால், அருண், ரயான், மஞ்சரி, தீபக் மற்றும் ஜாக்லின், இந்த 8 பேர் தான் வந்துட்டு நாமினேட் ஆகியிருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு முத்து மற்றும் சௌந்தர்யா, இவங்க 2 பேருமே வந்துட்டு நாமினேஷனுக்கே வரல அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏற்கனவே ஒருத்தருக்கு 2 ஓட்டு போட்டாச்சு. அவர் நாமினேஷனில் வந்துருவார். அவருக்கு 3ஆவதாக ஒரு ஓட்டு போடுறதுல எந்த அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது ஓகே, கரெக்ட் தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பர்சன் வெளியே போகணும் அவ்வளோதானே தவிர்த்துட்டு அவருக்கு 2 ஓட்டு போட்டாச்சு அவர் வெளியே போயிடுவார். இன்னொருத்தர் சொல்லி அவங்களும் வெளியே அனுப்பலாமேலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் இல்லை 2 பேர் தானே வெளியே போகிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. மறுபடியும் அருண் வந்துட்டு அதுக்கு என்ன சொல்கிறான்னா, சார் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒருத்தர் எலிமினேஷன் ஆகிட்டாரு, ஸோ அவர் ஆல்ரெடி எலிமினேஷன் இருக்கிறதுனால இன்னொருத்தருக்கு போடலாம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு வந்துட்டு இது ஒரு எத்திக்கலாக தோணலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ முத்து வந்துட்டு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரயானுக்கோ தீபக்கோ வெளியே போகணும் அப்படின்றது நினைக்க விருப்பம் இல்லை தான். பட் நான் ஜெயிக்கணும்ல, நான் ஜெயிக்கணும் தானே இங்கே வந்து விளையாட்டுருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அப்படி இருக்க ஒரு எதுக்காக திடீர்னு வந்துட்டு அந்த பவித்ரா விஷயத்தில் விட்டு கொடுத்து அழுகும்பொழுது நான் வெளியே போயிடுறேன், இதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்க விரும்பல அப்படின்லாம் எதுக்காக சொல்லணும்னு தெரில. ஒருவேளை அது உண்மையான முத்துனா இது எந்த மாதிரியான முத்து அப்படின்றது தான் தெரியல. ஸோ நான் இப்போ முத்துவை பற்றி இந்த ப்ரோமோவில் முத்து இப்படி காமிச்சிருக்காங்க, அவர் இப்படி பேசியிருக்காரு. இதை வச்சு நான் இந்த ரிவ்யூ கொடுத்தா உடனே வந்துட்டு என்ன பிஆர் டீம் சொல்லிட்டு வரீங்க. டே பிஆர் டீமுன்ட்டு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கடா. ஒருவேளை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியாவது நான் காசை வாங்கிக்கிறேன். எதுவுமே வாங்காமல் தயவு செஞ்சு பிஆர் டீம் சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வராதிங்க. அப்படி நீங்கள் யாருக்காவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களையும் பிஆர் டீம் தான் சொல்லுவாங்க, எந்த டவுட்டுமே கிடையாது. யாருக்கு எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணி தான் ஆகணும். எவனா ஒருத்தன் தப்பு பண்ணால் திட்டி தான் ஆகணும். அவனை பற்றி வந்துட்டு அவன் என்ன தப்பு பண்ணாலும் அது சொல்லி தான் ஆகணும். இதுதானே ஒர்க்கு, இதுதானே பண்ணுறது. நீங்களும் சோஷியல் மீடியாவில் அதான் பண்ணுறீங்க, நானும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட்டில் வந்துட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ இவன் பிஆர், அதையாவது ஒருத்தருக்கு சொன்னால் பரவாயில்ல. சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க பிஆர், முத்துக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க பிஆர், இப்படியே மாற்றி யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறனோ எல்லாரோட பிஆர்னு சொல்லிட்டீங்கன்னா டே எனக்கு புரியல. அவ்வளோ பேருக்கும் பிஆர் ஒரே ஆளாக வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லை, இப்போ முத்துக்கு சப்போர்ட் பண்ணால் மற்றவங்களாம் வந்து திட்டுறாங்க. அப்போது அவங்களாம் முத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க பிஆரா? சரி, சௌந்தர்யாவை திட்டினா முத்துவோட பிஆர், முத்துவை திட்டினா சௌந்தர்யாவோட பிஆர், யாராவது புகழ்ந்து பேசினா அவங்களுடைய பிஆர், இப்படி பிஆருன்னு சொல்லி எனக்கு அதை கேட்கறதுக்கே செம காமெடியாக தானே வந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஒருவேளை உங்கள் யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரி பிஆர் டீமுக்கு கேஷ் கொடுத்து ஒர்க் பண்ணுற யாராவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் வேணால் போயிட்டு அவங்களோட பிஆராக வந்துட்டு சேர்ந்துக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன், எனக்கு டவுட்டே கிடையாது. ஸோ ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க நான் ஜெயிக்கிறதுக்கு தானே இங்கே விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தானே, எல்லாருமே வந்துட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காகவும் எல்லாருமே வந்துட்டு எதாவது பண்ணுறதுக்காக தானே பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் கண்மூடித்தனமாக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற முடியாது. யாராவது ஒருத்தர் கெட்டது பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்மளோட கருத்தை எடுத்து வைக்க தான் வேணும். ஆமாம் நீ பண்ணது தப்புப்பான்ட்டு. அதே மாதிரி யாராவது நல்லது பண்ணால் ஓகேப்பா நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரோமோவை போட்டு, அதாவது இப்போ பாருங்களேன், இப்போ அருணும் மற்றும் முத்துவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோவில் போயிட்டு சௌந்தர்யா சூப்பர் ராக் அப்படின்னு சொன்னால் அதான்டா பிஆர். சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரோமோவில் போயிட்டு இப்போ ஒரு ப்ரோமோ ஓடிக்கிட்டே இருக்குமா, அந்த ப்ரோமோவில் முத்துன்ற வார்த்தையே வராது. ஆனால் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு முத்து ராக் ஃபயர் சூப்பர் வேறு லெவல் அப்படின்னு அதுதான் பிஆர். அந்த ப்ரோமோவை பற்றி ரிவ்யூ கொடுத்து அதில் எது நல்லது அதில் எது கெட்டதுன்னு சொல்கிறது வந்துட்டு பிஆர் வராது. என்னோட புரிதல் இதுதான். இதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் யாரை பற்றி பேசினாலும் பிஆர் சொல்லி மன உளைச்சல் காலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொண்டு உள்ளதுக்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.